வணக்கம் தாய் நாடு. வணக்கம் தாய் நாடு. தாயக மண்ணில் இருந்து உங்கள் இல்லத்தீரைகள் நாடி வந்திடும். தாயக மண்ணின் சிறப்பை இந்த தரணி எங்கும் தவள செய்திடும். எங்கள் ஊரு எங்கள் கோயில் எங்கள் வாசலோடு, எங்கள் வாழ்வு எங்கள் வழி இன்னும் பலதோடு மீள இணைத்திடும். திங்கள் முதல் வெள்ளி வரை தினம் பல விடயங்கள் ஒவ்வொன்றுமே நெஞ்சில் நின்று நிழலாடும் நினைவுகள் எடுத்து வந்திடும். இது ஐபிசி தமிழின் படைப்பு, இது ஆனந்தமான படைப்பு. இது ஐபிசி தமிழின் படைப்பு, இது ஆத்மார்த்தமான படைப்பு. இது ஐபிசி தமிழின் படைப்பு. வணக்கம் தாய் நாடு. வணக்கம் தாய்நாடு. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பல விடயங்களோடு உங்கள் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியில். வணக்கம் நேர்களே, மற்றும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் எங்களுடைய நிகழ்ச்சியின் இந்த பகுதியின் வாயிலாக நீங்கள் தாய்நாட்டிலே பார்க்க எங்குகின்ற அல்லது கட்டாயம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு விடயத்தை காட்சிப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் எங்களுடைய நிகழ்ச்சியின் இந்த பகுதியிலே உங்களை அழைத்து வந்திருப்பது யாழ்ப்பாணத்தினுடைய கோப்பாய் பகுதியிலே இருக்கக்கூடிய டச்சு வீதிக்கு. இந்த வீதியிலே இருக்கக்கூடிய சில முக்கியமான விடயங்களோடு இன்றைய நிகழ்ச்சியின் இந்த பகுதி நகர இருக்கிறது. தொடர்ந்தும் நிகழ்ச்சியினூடாக பயணியுங்கள். இந்த டச்சு வீதி பகுதியிலே சில முக்கியத்துவம் வாய்ந்த ஆலயங்கள் இருந்த போதும் நாங்கள் உங்களை முதலிலே அழைத்து வந்திருப்பது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய ஆலயமாக இருந்தாலும் மிகப்பெரிய வரலாற்றையும் சிறப்புகளையும் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ பால ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்துக்குத்தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். நான் இப்பொழுது நின்று பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கொன்றை மரத்திலே கூட அம்மனை அருவமாக மக்கள் பாவித்து இந்த மரத்துக்கு பூசை வழிபாடுகளை செய்து வழிபடுவதாகவும் சொல்கிறார்கள். இந்த மரத்திற்கு இடப்புறமாக இன்றைக்கும் ஆலயம் அமைந்திருக்கின்றது. மிகச்சிறிய ஆலயமாக இதை அமைத்து வைத்திருக்கின்றார்கள். இந்த ஆலயம் குறித்தான சில தகவல்களை இந்த ஆலயத்தோடு நெருங்கிய தொடர்புடையவர்களோடு நாங்கள் கதைத்து பார்க்கலாம். தொடர்ந்தும் நிகழ்ச்சியினூடாக பயணிப்போம். நாங்கள் உங்களுக்கு காட்சிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ பால ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தோடு மிக நெருங்கிய தொடர்பிலே இருக்கக்கூடிய நாகேஸ்வரி அம்மா அவர்களும் அவருடைய குடும்பத்தினரும் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு நாங்கள் இந்த ஆலயத்துக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமையாக இருப்பதினாலே விசேட பொங்கல் வழிபாடுகள் இடம்பெறுவதற்கு நேரம் இருக்கின்றது. அதற்கான ஆயத்த பணிகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போது நாங்கள் இந்த ஆலயம் குறித்து அம்மா அவர்களிடத்திலே கேட்டு பார்க்கலாம். வணக்கம் அம்மா. வணக்கம். இந்த ஆலயத்தினுடைய தோற்றுவாய் குறித்து எங்களுடைய நேயர்களுக்கு சொல்லும். இந்த ஆலயம் பெரும்பாலும் 90 ஆண்டுகளுக்கு முன்னே உற்பத்தியானது. எங்களுடைய அம்மாவுடைய தகப்பனார், எங்களுடைய பாட்டனார் இந்த கோயிலை ஸ்தாபித்தவர். அவர் ஒரு முறை கதிர்காமன் சொல்கிற பொழுது அங்கே மாணிக்க கங்கையில் ஒரு பிள்ளையாரை கண்டெடுத்து கொண்டு அந்த கதிர்காம ஆலயத்திலே இருந்தே சக்தி வேலையும் கொண்டு வந்து இதில் வச்சு அவர் உற்பத்தியாக்கி வழிபாடு செய்து கொண்டு இருந்தவர். அப்படி இருக்கிற காலத்திலே அவர் வயசு வந்து இறந்த பிற்பாடு எங்களோட அம்மாவோட தம்பி, கடைசி தம்பி நவரத்தினம் என்ற இறந்த பூசையை நடத்தி கொண்டிருந்தவர். இப்பொழுது அவரும் இறந்த பிற்பாடு என்னுடைய கையில் இந்த கோயில்
கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் தான் அதை நடத்தி கொண்டிருக்கிறேன். ஆனால் நாங்கள் இப்போ ஒரு பிராமண ஐயாவை வைத்து ஒரு நாளைக்கு 2 நேர பூசை, கால பூசை 8:30 மணிக்குள்ளேயும் பின்னேற பூசை 4 மணிக்குள்ளேயும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய கொன்றை மரத்திலேயும் பூசை வழிபாடுகள் நடப்பதாக சொல்லுகிறீர்கள். அதை பற்றி சொல்லுங்கள். அங்கே ஏன் அருவ வழிபாடு நடைபெறுகிறது? அது என்னென்று சொன்னால், நாங்கள் ஆதியில் இந்த கோவிலை பாலையம்மன் கோவில் என்று தான் எங்களோட பாட்டனார் வணங்கி கொண்டு வந்தவர். பிறகு எல்லோருடைய விருப்பத்தின் பேரிலேயும் நாங்கள் இந்த கோயிலை ராஜராஜேஸ்வரி அம்மன் என்று ஆலயமாக்கணும் என்று விரும்பினமையால் நாங்கள் இந்த கோயிலை கட்டி அதற்கு ராஜராஜேஸ்வரி அம்மன் சிலையும் வைத்து வணங்கி கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் எங்களோட மகளுக்கு அவள் நான் பால அம்மனாக இருந்த என்னை நீங்கள் விட்டுட்டு இன்றைக்கு ராஜேஸ்வரி அம்மனை கொண்டு வந்து வைத்திருக்கிறீர்கள், ஆனபடியாக நான் இந்த ஆலயத்தில் இருக்க விரும்பவில்லை, நான் வெளிக்கிட போகிறேன் என்று சொல்லும் பொழுது எங்களோட மகள் இல்லை அம்மா, நீங்கள் எங்களை விட்டு போக வேண்டாம், நீங்கள் எங்களோடு தான் இந்த ஆலயத்தில் இருக்க வேணும் என்று வேண்டிக் கொண்டா. அதன் பேரிலே அவள் தன்னுடைய கையை நீட்டி சத்தியம் அவள் அந்த சத்தியத்தை கொடுத்துட்டு நான் போய் அந்த கொண்டல் மரத்தில் ஏறி இருக்கிறேன் என்று சொல்லி போட்டு அந்த மரத்தில் ஏறிவிட்டா. அதன் பிற்பாடு நாங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இந்த ஆலயத்திலே பொங்கல் வழிபாட்டுக்காக வந்திருக்கிறீர்கள். அங்கே பொங்கல் சம்பந்தமான முன்னாயத்தங்களை செய்து கொண்டிருக்கின்ற போது நாங்கள் வருகின்ற போது இங்கே வேப்பம் பூக்களை கூட ஆய்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இது பற்றி சொல்லுங்கள். இதை வைத்து என்ன செய்யும்? வேப்பம்பூ இந்த வேம்பு எங்கள் உடலுக்கு மிச்சந்திரமான ஒரு தாவரம். இதனுடைய காற்றை நாங்கள் சுவாசித்தாலே எங்களுக்கு நன்மை கிடைக்கும். இந்த பூவை எடுத்து நாங்கள் காய வைத்து இதோட உளுந்து அரைச்சி அதையும் சேர்த்து வேறு சின்ன வெங்காயம், மிளகாய், பெருஞ்சீரகம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தட்டி வெயிலில் காய வச்சு எடுத்துட்டோம்னால் நாங்கள் சைவம். அப்போ எங்களுக்கு இது ஒரு பிரதானமான ஒரு உணவுக்கு ஒரு கறியாக அமையும். ஆனபடியே மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு வடகம் என்று சொல்கிறது. அப்போ எங்களோட பிள்ளைகள் எல்லாரும் இதை விரும்பி சாப்பிடுவார்கள். நாங்கள் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய கோப்பாய் தெற்கு டச்சு வீதி பகுதியில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான சமூக அடிக்கட்டமைப்பு அமைப்புக்கு முன்பதாகத்தான் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். அதுதான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முழுமதி சனசமூக நிலையம். ஒரு ஆலமரத்தினுடைய அடிப்பகுதியிலே இந்த சனசமூக நிலையம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே கிராமிய உட்கட்டமைப்பு அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டத்தினூடாக இந்த சிறிய சனசமூக நிலையம் புதிதாக அமைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பணிகள் கூட இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அவற்றை கூட நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கோப்பாய் தெற்கு டச்சு வீதி பகுதியில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிகச்சிறிய வைரவர் ஆலயத்துக்கு முன்பதாகத்தான் நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறேன். இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் காவல் தெய்வமாக இந்த ஆலயத்தினுடைய இருக்கக்கூடிய வைரவரை வணங்குகின்றார்கள். இந்த வீதியிலே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய இன்னும் ஒரு விடயம், ஏராளமான மிகப்பெரிய அரச மரங்களும் ஆலமரங்களும் இந்த வீதியினுடைய நெடுகளிலுமே அமைந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு அமைய இந்த ஆலயத்திற்கு எதிராகவும் ஒரு மிகப்பெரிய அரச மரமும் அமைந்திருக்கின்றது. இந்த ஆலயத்தினுடைய இடப்புறத்திலே அல்லது இந்த ஆலயத்தினுடைய பின்பகுதியிலே இந்த பகுதிக்கான ஒரு தனியார் கல்வி நிலையம் கூட அமைந்திருக்கிறது. KTC என்கின்ற பெயரிலே அந்த கல்வி நிலையமும் சில ஆண்டுகளாக இந்த பகுதியிலே இயங்கி வருவதாகவும் சொல்லுகிறார்கள். அவை குறித்தும் நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம்.
நாங்கள் வருகை தந்திருக்கக்கூடிய இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியினுடைய வார வழிபாட்டு மன்றத்தின் உபதலைவராக இருக்கக்கூடிய வைத்திய கலாநிதி சக்தியசீலன் ஐயா அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த வார வழிபாட்டு மன்றத்தினுடைய தோற்றுவாய் பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும், ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் என்ற கோட்பாட்டுக்கு அமைய மேல்மருவத்தூரிலே குடிகொண்டிருக்கின்ற ஆதிபராசக்தி அம்மனால் ஆட்கொள்ளப்பட்ட அருட்திரு பங்காரு அடிகளார் அவர்களின் வேண்டுதலுக்கு இணங்க இந்த யாழ் வார வழிபாட்டு மன்றம் ஆரம்பிக்கப்பட்டது. நேயர்களே, நாங்கள் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த டச்சு வீதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சந்தி பகுதியிலே தான் நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றேன். கல்வியங்காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய கல்வியங்காட்டு சந்தி பகுதி தான் இது. இந்த பகுதியிலேயும் சில முக்கியமான எங்களுடைய மரபு சின்னங்களை கூட இன்றைக்கும் பாதுகாக்கும் நோக்கத்தோடு அல்லது அவர்களுடைய தேவை கருதி இதிலே வைத்திருக்கின்றார்கள். என்னுடைய கைக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதியை கூட ஆவுரோஞ்சி கல் என்று கூட சொல்லுவார்கள். இதற்கு அருகிலே ஒரு தொட்டி போன்ற அமைப்பு கூட காணப்பட்டதாகவும் இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வீதி அபிவிருத்தி காரணமாக அவை அழிந்து போய்விட்டதாகவும் சொல்லுகிறார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான சமூக உட்கட்டமைப்பு நிறுவனமாக இருக்கக்கூடிய ஞான பாஸ்கரோதியா சங்கமும் இந்த பகுதியில் அமைந்திருக்கிறது. ஞான பாஸ்கரோதியா இளைஞர் சங்கம், விவசாய சங்கம் என்று சொல்லி அங்கே இருக்கக்கூடிய கிளை அமைப்புகளுக்கும் சேர்த்து இந்த பகுதியிலே இந்த சங்கம் தொழிற்படுவதை கூட அறியக்கூடியதாக இருக்கிறது. இதுவும் கூட நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இந்த வீதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரச மரத்தின் கீழே இந்த சங்கம் நிறுவப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் சில விடயங்களை இந்த வீதியிலே பார்க்கலாம். தொடர்ந்தும் இந்த வீதியினூடாக பயணிப்போம். இதுதான் பழம் சந்தி பகுதி என்று சொல்லுகிறார்கள். ஒரு காலத்திலே கிட்டத்தட்ட 60-70 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சந்தி பகுதியிலே ஒரு சந்தை இருந்ததாகவும் அது இன்றைக்கு அந்த சந்தை தான் இல்லாமல் போக திண்ணவேலி பகுதியிலும் கல்வியங்காட்டு பகுதியிலும் அந்த சந்தைகள் பிரிந்து உருவாகியதாகவும் இங்கே இருக்கக்கூடியவர்கள் எங்களுக்கு கருத்து சொல்லுகிறார்கள். இந்த சந்தையை பழஞ்சந்தி என்று அழைப்பதற்கும் காரணம் இருக்கிறது. ஏராளமான பழ வகைகளை முன்னாளிலே இருந்து இந்த பகுதியிலே குவித்து விற்பனை செய்திருக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்ததனாலே இதை பழஞ்சந்தி என்று அழைக்கிறார்கள். இன்றைக்கும் அதற்கு ஆதாரமாக பழ வியாபாரம் இந்த சந்தி பகுதியிலே மிக மும்முரமாக இடம்பெற்று கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வெக்கை காலத்திலே வெம்மையை தவிர்ப்பதற்காக யாழ்ப்பாணத்தினுடைய அடையாளங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய நுங்குகளை கூட இங்கே விற்பனை செய்கிறார்கள். இங்கே வரக்கூடியவர்களுக்கு இவற்றை சீவி கொடுப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நேர்களே, இந்த சந்தையிலே மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது. யாழ்ப்பாணத்தினுடைய சித்த வைத்திய பரம்பரையினுடைய மிக முக்கியமாக பெயர் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ராமசுவாமி, ரத்தின சபாபதி போன்றவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சந்தி பகுதியாகவும் அவர்களுடைய வைத்திய நிலையங்கள் இருக்கக்கூடிய ஒரு சந்தி பகுதியாகவும் இந்த சந்தி பகுதி இருக்கிறது. இன்றைக்கும் குளிர்மையை தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசமர நிழல் இந்த சந்தி பகுதியில் நிழல் தந்து கொண்டிருக்கக்கூடியதையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லியே ஆக வேண்டும். இந்த சந்தி பகுதியிலே நாங்கள் என்னுடைய இடதுபுறமாக பயணித்தால் கல்வியங்காட்டு பகுதியையும் வலப்புறமாக சென்றடைந்தால் திண்ணவேலி கொக்குவில் பகுதியையும் சென்றடையக்கூடியதாகவும் இருக்கும். நேராக பயணித்தால் நல்லூர் பகுதியையும் சென்றடையக்கூடியதாக இருக்கும். என்ன நேயர்களே, எங்களுடைய நிகழ்ச்சியின் இந்த பகுதியின் வாயிலாக டச்சு வீதியில் இருக்கக்கூடிய சில முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களை அறிந்திருப்பீர்கள், காட்சி படிமங்களூடாக தரிசித்திருப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் இந்த இடத்திலே இருந்து எங்களுடைய நிகழ்ச்சியின் இந்த பகுதியையும் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். மற்றும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக தாய்நாட்டில் இருக்கக்கூடிய புதிய ஒரு விடயத்தோடு உங்களை சந்திக்க விரும்புகிறேன். உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்ளும் நான் ஒளிப்பதிவாளர் தினேஷ் சகாம்பரம் மற்றும் சதீசுடன் உங்கள் அன்பின் நண்பன் ஜீவா சஜீவன். வணக்கம் நேயர்களே.